இனி ஒவ்வொரு ஆண்டும் மகளிருக்கு கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்துக்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் பதில். தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்து 1,16,000 ரூபாயை தொட்டது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரிப்பு. 21ஆம் தேதி தேனி, தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 22ஆம் தேதி மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் கணிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் பிரேமலதா விஜயகாந்த். திமுக கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. திராவிட மாடல் ஆட்சி தொடர இணைந்து பயணிப்போம் என வாழ்த்து. 2016 பாலில் விழ வேண்டிய பழம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேன் கலந்த பாலில் விழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்து பிரேமலதா விளக்கம். 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பது அந்தந்த கட்சி தலைவர்களின் விருப்பம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதில். அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் என செல்வ பெருந்தகை பதிவு. காங்கிரசுக்கு எந்த அழுத்தமும் இல்லை என்று பேட்டி. ஒரு அழுத்தமும் கிடையாது. நாங்க தான் வரவேற்கிறோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வரவேற்றிருக்கோம். வேலூரில் நிர்வாகிகளுடன் விஜய் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக முதல் முறையாக பந்தல் மற்றும் நாற்காலிகள் அமைக்க ஏற்பாடு. சேலம் கூட்டத்தில் வெயிலுக்கு ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தாவேக்க முடிவு. எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன். ஓபிஎஸ் உடன் பழகியதற்காக வாழ்நாளை வீணடிக்க முடியாது என பேச்சு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமே வலுவான எதிர்காலம் என்பதை உணர்ந்துள்ளது இந்தியா. குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதாக ஏஐ தொழில்நுட்ப சூழல் இருக்க வேண்டும் என டெல்லி ஏஐ மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அடுத்த 7 ஆண்டுகளில் ஏஐ தொழில்நுட்பத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. டெல்லி ஏஐ மாநாட்டில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அறிவிப்பு. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சர்வதேச கடற்படை பயிற்சி. 74 நாடுகளிலிருந்து போர் கப்பல்கள், போர் விமானங்கள் பங்கேற்பு. இனி ஒவ்வொரு ஆண்டும் மகளிருக்கு கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்துக்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் பதில். தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்து 1,16,000 ரூபாயை தொட்டது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரிப்பு. 21ஆம் தேதி தேனி, தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 22ஆம் தேதி மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் கணிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் பிரேமலதா விஜயகாந்த். திமுக கூட்டணியில் இணைந்தது தேமுதிக.
திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. திராவிட மாடல் ஆட்சி தொடர இணைந்து பயணிப்போம் என வாழ்த்து. 2016 பாலில் விழ வேண்டிய பழம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேன் கலந்த பாலில் விழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்து பிரேமலதா விளக்கம். 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பது அந்தந்த கட்சி தலைவர்களின் விருப்பம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதில். அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் என செல்வ பெருந்தகை பதிவு. காங்கிரசுக்கு எந்த அழுத்தமும் இல்லை என்று பேட்டி. ஒரு அழுத்தமும் கிடையாது. நாங்க தான் வரவேற்கிறோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வரவேற்றிருக்கோம். வேலூரில் நிர்வாகிகளுடன் விஜய் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக முதல் முறையாக பந்தல் மற்றும் நாற்காலிகள் அமைக்க ஏற்பாடு. சேலம் கூட்டத்தில் வெயிலுக்கு ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தாவேக்க முடிவு. எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன். ஓபிஎஸ் உடன் பழகியதற்காக வாழ்நாளை வீணடிக்க முடியாது என பேச்சு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமே வலுவான எதிர்காலம் என்பதை உணர்ந்துள்ளது இந்தியா. குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதாக ஏஐ தொழில்நுட்ப சூழல் இருக்க வேண்டும் என டெல்லி ஏஐ மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அடுத்த 7 ஆண்டுகளில் ஏஐ தொழில்நுட்பத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. டெல்லி ஏஐ மாநாட்டில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அறிவிப்பு. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சர்வதேச கடற்படை பயிற்சி. 74 நாடுகளிலிருந்து போர் கப்பல்கள், போர் விமானங்கள் பங்கேற்பு. இனி ஒவ்வொரு ஆண்டும் மகளிருக்கு கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்துக்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் பதில். தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்து 1,16,000 ரூபாயை தொட்டது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரிப்பு. 21ஆம் தேதி தேனி, தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 22ஆம் தேதி மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் கணிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் பிரேமலதா விஜயகாந்த். திமுக கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. திராவிட மாடல் ஆட்சி தொடர இணைந்து பயணிப்போம் என வாழ்த்து. 2016 பாலில் விழ வேண்டிய பழம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேன் கலந்த பாலில் விழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்து பிரேமலதா விளக்கம். 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பது அந்தந்த கட்சி தலைவர்களின் விருப்பம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதில். அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க.
திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் என செல்வ பெருந்தகை பதிவு. காங்கிரசுக்கு எந்த அழுத்தமும் இல்லை என்று பேட்டி. ஒரு அழுத்தமும் கிடையாது. நாங்க தான் வரவேற்கிறோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வரவேற்றிருக்கோம். வேலூரில் நிர்வாகிகளுடன் விஜய் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக முதல் முறையாக பந்தல் மற்றும் நாற்காலிகள் அமைக்க ஏற்பாடு. சேலம் கூட்டத்தில் வெயிலுக்கு ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தாவேக்க முடிவு. எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன். ஓபிஎஸ் உடன் பழகியதற்காக வாழ்நாளை வீணடிக்க முடியாது என பேச்சு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமே வலுவான எதிர்காலம் என்பதை உணர்ந்துள்ளது இந்தியா. குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதாக ஏஐ தொழில்நுட்ப சூழல் இருக்க வேண்டும் என டெல்லி ஏஐ மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அடுத்த 7 ஆண்டுகளில் ஏஐ தொழில்நுட்பத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. டெல்லி ஏஐ மாநாட்டில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அறிவிப்பு. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சர்வதேச கடற்படை பயிற்சி. 74 நாடுகளிலிருந்து போர் கப்பல்கள், போர் விமானங்கள் பங்கேற்பு.